தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சினிமா ஷூட்டிங், ரகசியம், இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. நம்ம இதுக்கான விளக்கம் வெளியேவும் சொல்லிட்டோம், உள்ளேயும் சொல்லிட்டோம். மறுபடியும் அதையே ரீஹைட்ரேட் பண்ணி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, கொரோடா அவர்கள் எந்திரிச்சு ரொம்ப அழகா 2 பேரும் நிறைவு செஞ்சுட்டாரு. இப்போ கூட அவர் பேசும்போது பொறுப்பு அமைச்சர் பேருக்கு பச்சை துண்டு போட்டுக்கிறாரு. பொறுப்பு அமைச்சர் நான் தான், தைரியம் தான் என் பேரை சொல்லுங்க. திருவண்ணாமலை பொறுப்பு அமைச்சர் நான் தான். அதனால இது தேவையில்லாத விவாதங்கள். நாங்கள் சொல்றது என்னன்னா, கேள்வி கேளுங்கள், பழி சொல்லாதீர்கள். நாங்கள் 100 வருஷம் தான் இருக்கு, எங்க மேல பழி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆட்சி செஞ்சவங்க தான் பழி ஏத்துக்கணும், நீங்க தான் பழி ஏத்துக்கணும். நாங்க எந்த தவறும் செய்யல. அதனால கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றோம், அதுதான் ஜனநாயக கடமை. ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு 100 நாள் வந்த ஆட்சியை பார்த்து எல்லா தவறுகளும் நம்ம செஞ்ச மாதிரியே திருப்பியும் நம்ம ஏதோ தவறு செஞ்ச மாதிரி பேசக்கூடிய பேச்சுகள் தான் நாங்க உடனே எந்திரிச்சு அதுக்கான பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை சொன்னா உடனே எல்லாரும் எந்திரிச்சு கத்துறாங்க. ஜனநாயக அண்ணன் பேசும்போது நாங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அவங்க நாங்க பேசணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இங்கதான் ஜனநாயகம் இல்லைங்கிறது பதிவு பண்றோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய கேள்வியும் தொகுதி பிரச்சனையும் இல்லை அரசியல் ரீதியான எந்த பாலிசி விஷயம் இருந்தாலும் நாங்க எந்திரிச்சு பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். ஜனநாயக பூர்வமா தயாரா இருக்கும். இல்ல தவறு எங்க மேல இருந்துச்சுன்னா அந்த தவறு சுட்டி காட்டுங்க, அதையும் நாங்க பதில் சொல்றோம். ஆனால் தனிப்பட்ட தாக்குதல்களை தயவு செய்து நிறுத்துங்கிறது நான் கேட்கிறோம். தொழில்துறை அமைச்சர் பேசிட்டுமே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொல்ல விரும்புறேன், அதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசலாம். சொல்லுங்க தலைவர் அவர்களே. சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிச்சுட்டு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிலாம் சொன்னார்னா, நான் துபாய்க்கும் ஸ்பெயினுக்கும் போய் MOU சைன் பண்ணாங்களே, அதுல எத்தனை கன்வெர்ட் ஆச்சு? நீங்க அப்ப ஷூட்டிங் எடுக்க போனீங்களா? கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது